காப்பாற்ற வேண்டும் என்ற என் நோக்கத்தில் காந்தாரி என்ன சொல்கிறாங்க, மகனே நீ நாளைக்கு காலையில் வந்து என்னை பாரு, வரும்போது நீ நிர்வாணமாக வந்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்க சொல்லும்போது அவன் சரி அம்மா சொல்லிட்டாங்களேன்னு நேராக வர்றான். வந்துக்கிட்டு இருக்கும்போது இடையில கண்ணை உள்ளே பூந்து, ஏன்னா எருவு மாடு மாதிரி இருக்கிறேன், அறிவில்லை உனக்கு, இப்படி அவுத்து போட்டுட்டு போறீங்க, 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, உங்கள் அம்மாக்காரியே பார்த்தா கூட என்ன சொல்லுவான், என்ன புள்ள மரியாதை இல்லாமல் கொஞ்சம் கூட அம்மா முன்னாடி வந்து நிற்கிறான்னு நினைக்க மாட்டேன். இல்லை இல்லை இல்லை, எங்கள் அம்மாவே இப்படித்தான் வர சொன்னாங்க, அவன் தான் அறிவு கட்டவ, ஏதோ கண்ணு உலகம் தெரியல கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறா, அவன் சொல்கிறானா நீ போய்கிட்டு இருக்கிறியடா அப்படின்னு கண்ணை பூந்து விளையாண்டார். உடனே என்ன பண்ணிட்டாரு, பக்கத்தில் இருக்கிற ஒரு வாழை மரத்தில் ஒரு இலையை வெட்டி அட்லீஸ்ட் இதையாவது சுற்றிட்டு போடான் அப்படின்னு வாழை இலையை கட்டி அனுப்பிச்சிட்டாரு. அம்மா நான் வந்துட்டேன்னு சொல்கிறாரு. காந்தாரி கண்ணு திறந்து பார்க்குறான். பாரு மகனே, ஏன்னா இப்படி பண்ணிட்டேன், உன்னை நிர்வாணமாக தாண்டா வர சொன்னேன், நீ ஏன் இப்படி வாழையிலே கட்டிட்டு வந்து நிற்கிறியே, நான் உன்னை எப்படிடா காப்பாற்ற முடியும் அப்படின்னு. அப்போ அந்த வாழை இலை சுற்றிய இடத்துல இவருடைய கண் பார்வை படலை, அதனால் அந்த இடம் சாதாரண உடம்பாக இருக்கிறது. இவள் கண் பார்வை பட்ட மற்ற இடங்கள் எல்லாம் வைரமாக மாறிவிட்டது, யாராலுமே அழிக்க முடியாத அளவுக்கு வைரமாக மாறிவிட்டது. அப்போது நாம் இந்த உலகியல் அச்சம், கூச்சம், இச்சை, அருவருப்பு, ஆச்சரியம் இது எல்லாத்தையும் கடந்தால்தான் நம்ம அருளுலகத்தில் சாதிக்க முடியும். நீங்கள் உடனே அவுத்து போட்டு ஆடணும்னு இல்லை, படிப்படியாக. எந்த பயிற்சிக்கு என்ன தெரியணும் உங்களுக்கு, எந்த பயிற்சிக்கு என்னென்ன சொல்கிறோம், உங்கள் வழிகாட்டி சொல்லுவார், உங்களுடைய குருதேவர் சொல்லுவார். உங்கள் குருதேவரே நேராக வந்து உங்களுக்கு சொல்லுவார். நம்மளுடைய 12வது 15 சித்தர் பீடாதிபதி ரசோகி கரூரா தான் உங்களுக்கு எல்லா பயிற்சிகளையும் கொடுக்குறார், எல்லா முயற்சிகளையும் கொடுக்குறார், தேர்ச்சிகளையும் கொடுக்குறார், முதிர்ச்சியையும் கொடுக்குறார். அதனால் அவர் யார் மூலம் வேண்டுமானாலும் செயல்படுவார். அதை நம்ம உன்னிப்பாக கண்டுபிடிக்கணும்.